அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் 12697 திருவனந்தபுரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவனந்தபுரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்டோடைய ஜெனரல் கோச் அனாதையா இருக்குங்க. இதுல நீங்க சென்னையில இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போறதுக்கு 295 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்டரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 505 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் யாரும் வரல, காலியாக தாங்க இருக்குது. செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்டரில் இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 1825 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ஏசி போட்டு அருமையாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குங்க உள்ள. தேர்ட் ஏசி நல்ல நீட் அண்ட் க்ளீனாக வாசனையாக இருக்குங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்டர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போகிறதுக்கு 1300 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா அருமையாக இருக்குங்க வண்டி. இந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசி எக்கனாமி கோச் இருக்குங்க. இந்த தேர்ட் ஏசி எக்கனாமியில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்டர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1205 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ரோஹித் நம்ம சேனலுக்கு ஒரு புது ஸ்டாராக ஆட் ஆகிருக்காருங்க. ஹாய் ரோஹித். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி காராக இருக்குங்க. ஆனால் பேண்ட்ரி கார் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவனந்தபுரம் போகும்போது ஆப்ரேஷனில் கிடையாதுங்க. நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் 2 LPR, 4 ஜென்ரல் கோச், 6 ஸ்லீப்பர் கோச், 3 தேர்ட் ஏசி எக்கனாமி, 4 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி இருக்குங்க. 1 பேண்ட்ரி காராக இருக்குது, ஆனால் ஆப்ரேஷனில் இல்லைங்க. நம்ம ட்ரெயின் இன்னைக்கு திருவனந்தபுரம் வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ வடோதரா ஷெட்டோடைய WJP7ங்க. இன்னைக்கு இந்த ட்ரெயின்ல நாம டிராவல் பண்ண போற கோச் S3ங்க. S3ல 15 நம்பர் சீட்டு, சைட் லோயர் கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் தரமா எடுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல இருந்து ரோஹித் குமார் அப்படின்னு ஒரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா பல மாசமா இந்த ட்ரெயினில் vlog பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தாருங்க. ஸோ ரோஹித் குமார் அண்ட் ஸ்டார்ஸ் உங்களுக்கான vlog தான் இது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டார்ஸ் சென்னை சென்டர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு நேராக காட்பாடி தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில அரக்கோணம் கூட கொடுக்கலங்க. ஸோ எல்லாத்தையுமே ஜம்முன்னு கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம ட்ரெயினுடைய மொத்த தூரம் 893 கிலோமீட்டருங்க. மொத்தம் 15 hours 30 minutesல திருவனந்தபுரம் போய் சேருது. மொத்தம் 11 halt இருக்குங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை சண்டே மட்டும் எம்ஜிஆர் சென்னை சென்டர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னை சென்டர்லேருந்து ஈவினிங் 3:10 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:40 AM திருவனந்தபுரம் போய் சேருதுங்க.
சென்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் இந்த ரூட்டில் போகிற எல்லா ட்ரெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஸ்டாப்பிங் இருக்குங்க. ஆனால் நமக்கு அரக்கோணம் ஸ்டாப்பிங் கொடுக்கல. அதே போல் லாங்கில் இருந்து சென்னை வழியாக திருவனந்தபுரம் போகிற ட்ரெயின்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஸ்டாப்பிங் கொடுக்கறது இல்லைங்க. ஸ்டார்ஸ் 129 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான காட்பாடி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KPD. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்த்துட்டோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பொறுமையாக தான் கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் ஆன் டைமுக்கு உள்ளே வந்துட்டோங்க. இங்கே காட்பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருவண்ணாமலை வழியாக விழுப்புரத்துக்கு போகிற லைன் பிரியுதுங்க. அதே போல் திருப்பதி லைன் பிரியுது, ஜோலார்பேட்டை சென்னை லைன் எல்லாமே பிரியுதுங்க. Train number 1267 from Chennai Central to Trivandrum via Jola. இந்த ரூட்ல திருவனந்தபுரம் போற ட்ரெயின்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு செகண்ட் லோவஸ்ட் ஸ்டாப்பிங். ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் இருக்கு. வெறும் 9 ஸ்டாப்பிங்லயே திருவனந்தபுரம் போய் சேருதுங்க. மற்ற ட்ரெயின்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாப்பிங் இருக்கு. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு திருவனந்தபுரம் வெராவல் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. இந்த வண்டிக்கு மொத்தமா ஒரே ஒரு ரேக் தான் இருக்கு. இந்த வண்டியை திருவனந்தபுரத்துல மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளாகும் கம்ப்ளீட்டா ஜீரோ ஸ்கிப் ஜீரோ ஸ்லீப் பிளாக் தாங்க. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சும்மா எல்லாத்தையுமே பயங்கரமா பிளாக் பண்ண போறோம். இந்த செக்ஷன்ல இன்னைக்கு பேக் டு பேக் நிறைய கிராசிங்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. எடுக்கிறதுக்கு செம்ம ஜாலியா இருக்கு. இன்னைக்கு நமக்கு ட்ராக் பக்கமா சீட்டு கிடைச்சிருச்சுங்க. ஸோ எல்லாத்தையுமே சும்மா சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்கோம்.
214 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் JTJ. இங்க 12 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இங்க இருந்து நம்மளுக்கு பெங்களூரு அண்ட் கோயம்புத்தூருக்கு லைன் பிரியுதுங்க. இப்ப நமக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் வருங்க. சோ அந்த வண்டியோடைய கூட்டத்தை நம்மால் பிக்கப் பண்ணிப்பாரு. சோ அந்த வண்டியில கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்குங்க இன்னைக்கு. இந்த ட்ரெயினுடைய பேரேக்கான விராவல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ்ல நாம முருடேஸ்வர் வரைக்கும் டிராவல் பண்ணாங்க. அப்போ இப்பவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா பேண்ட்ரி கார்ல வேலை செய்யற நிறைய ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க. சோ சாப்பாடு செம்ம சூப்பரா இருக்குங்க. அப்பவே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன். இப்பதாங்க டைம் கிடைச்சது. த்ரீ 34 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சேலம் சந்திப்பு ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SA. இங்க 25 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கும். 3 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரூர், மேட்டூர், தர்மபுரி, விருதாச்சலம், இந்த பக்கம் ஜோலார்பேட்டை, ஈரோடுக்கு லைன் பிரியுதுங்க. நமக்கு முன்னாடி ரொம்ப நேரமா டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் லேட்டா போயிட்டு இருந்தது. ஸோ டிலே ஆகிருக்கோங்க. உங்களுக்கு நைட்டு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் பாத்தீங்கன்னா இந்த சேலம் தாங்க. சேலத்துக்கு அப்புறமா ஈரோடு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனா நீங்க இங்கேயே வாங்கிக்கோங்க. அதே போல நம்ம ட்ரெயினுடைய பேண்ட்ரி கார்லயும் பாத்தீங்கன்னா, அதாவது ஆன் போர்ட்ல சேல்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுலயும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. சோ அதனாலதான் உள்ள நாம வாங்கியிருக்கோம். உள்ள போய் என்னன்னு காமிக்கிறேன். நம்ம சென்னையில இருந்து திருவனந்தபுரத்துக்கு மொத்தமா 12 ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆகுதுங்க. அதுல வெறும் 3 ட்ரெயின்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா திருச்சி, மதுரை, நாகர்கோவில் வழியா திருவனந்தபுரம் போகுதுங்க. மொத்த 9 ட்ரெயினும் பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல தான் டிராவல் பண்ணுது. ஸோ ரொம்ப ரொம்ப பிஸியான ரூட்டுங்க இது. நம்ம ட்ரெயினுக்குள்ளேயே ஆன் போர்டில் சேல்ஸ் பண்ணுற டின்னருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அண்ட் எக்கரி. இதோடைய ப்ரைஸ் 90 ருபீஸ் ஆச்சுங்க. சாப்பிட்டுட்டு விலாக கண்டினியூ பண்ணுறாங்க. ட்ரெயினில் வாங்கின சப்பாத்தி எக்கரி அருமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஈரோடு வந்துருச்சுங்க. வாங்க ஈரோட்டை பார்க்கலாம்.
MGR Chennai Central Weekly Express via Kothur Junction, Paranagar. 394 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு இடி. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரூர் ஜங்ஷனுக்கு ஒரு லைன் பிரியுதுங்க. நம்ம சதர்ன் ரயில்வேவுடைய திருவனந்தபுரம் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய எல்லா முக்கியமான ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குங்க. ஆனால் சென்னை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெயினுடைய ரேக்ஷா நீங்கள் பார்த்துக்குங்க. நேராக குஜராத்துக்கு பார்த்தீங்கன்னா சோம்நாத் இருக்கிற இடத்துக்கு போகுதுங்க. அதே போல் திருவனந்தபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பாவநகருக்கு ட்ரெயின் இருக்குது, போர்பந்தருக்கு எல்லா இடத்துக்கும் ட்ரெயின் இருக்குங்க. ஆனால் சென்னை டிவிஷனில் அப்படி பெருசாக எந்த வண்டியும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்டிங்காக தான் நம்ம போய் சேர வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அது மாதிரி நிறைய ட்ரெயின்ஸை டேரெக்டாக விட்டாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஈரோடு ஜங்ஷனில் நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் க்ளீன் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்ற திட்டம் மூலயமா எல்லா டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுவாங்க. அதை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்க போகுது வண்டி. ஈரோட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு கோயம்புத்தூர் போத்தனூர் ஜங்ஷன் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில திருப்பூர் கூட நமக்கு ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. திருப்பூரை ஸ்கிப்பிங் எடுக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் 2 பக்கமாக இன்னைக்கு கூட்ஸை போட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. இப்போ நம்ம இருகூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போத்தனூர் போக போகிறோம். ரைட் எடுத்தால் கோயம்புத்தூர் ஜங்ஷனுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம போத்தனூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PTJ. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலக்காடு, பொள்ளாச்சி, இருகூர், கோயம்புத்தூருக்கு லைன் பிரியுதுங்க. ஆக்சுவலாக இதுதான் ஜங்ஷனுங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன் கிடையாது. அங்கேருந்து எந்த லைனும் பிரியலைங்க. போத்தனூர் ஜங்ஷனில் நம்ம வண்டி கரெக்டாக 1 நிமிஷம் தாங்க நின்றுது. அதுக்குள்ளே வண்டி எடுத்துட்டாங்க. நீங்கள் கோயம்புத்தூருக்கு கரெக்டாக நைட்டுக்குள்ளே வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுங்கள். ஜம்முன்னு வந்து சேர்ந்துடலாங்க. போத்தனூருக்கு பிறகு நமக்கு டேரெக்டாக பாலக்காடு தாங்க ஸ்டாப்பிங். இப்போது ஃபோனில் கொஞ்சம் கூட சார்ஜ் இல்லை, மைக்லேயே சார்ஜ் இல்லைங்க. ஸோ போயிட்டு சார்ஜ் போட போகிறேன். அதே போல் பகலில் இருந்தால் கூட நம்ம நிறைய கவர் பண்ணலாம். இருட்டில் என்ன கவர் பண்ண முடியும்? ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேட்வே ஆஃப் கேரளா. 537 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாலக்காடு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு PGT. இங்கே 38 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இங்கேருந்து நம்மளுக்கு ஷோரனூர், போத்தனூர், பொள்ளாச்சிக்கு லைன் பிரியுதுங்க.
நம்ம ட்ரெயினுக்கும் மற்ற ட்ரெயினுக்கும் இருக்கிற ஃபேர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் 505 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. அதுவே மெயில் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 515 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுது. அதுவே அனந்தபுரியில் நாகர்கோவில் வழியாக போனீங்கன்னா 465 ருபீஸ் ஃபேர் ஆகுதுங்க. குருவாயூரில் 435 ருபீஸ் ஃபேர் ஆகுது. General compartment, train ticket, generator card. சிக்ஸ் 13 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TCR. இங்கே 35 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் திருச்சூர் வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து 1 ஹவரில் உங்களுக்கு குருவாயூருக்கு எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பின்னாடியே வரும். அதில் ஏறி நீங்கள் குருவாயூர் போய் சேர்ந்துடலாங்க. இந்த ட்ரெயின் 893 கிலோமீட்டர்ஸை 12 ஹவர்ஸாக கவர் பண்ணுதுங்க. ஒரு நல்ல டைமிங் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இந்த ரூட்டோடைய செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குது. தேர்ட் இடத்துல மெயில் இருக்குது. ஃபோர்த் இடத்துல சூப்பர் ஃபாஸ்ட் இருக்குங்க. திருச்சூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு எர்ணாகுளம் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு இடையில போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுங்க. எர்ணாகுளம் வந்த உடனே திரும்பவும் வரேன். Your attention please. Train number 12697 Chennai Trivandrum Superfast Express via Alleppey will arrive shortly on Ernakulam Junction, platform number 1. ஸ்டார்ஸ் 687 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு ERS. இங்கே வெறும் 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இதுவே நம்ம செங்கனூர் வழியாக போகிறதா இருந்தால் எர்ணாகுளம் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆகிருப்போங்க. ஆனால் இப்போ நாம ஆலப்புழா போனோம். ஸோ எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்திருக்கோம். கேரளாக்குள்ள ஓடுற மற்ற 2 ரெகுலர் சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் மெயில் ட்ரெயினை விட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் ரொம்ப கம்மிங்க. அதுவே அந்த வண்டியாக இருந்ததுன்னா ஏகப்பட்ட இடத்துல கேரளாக்குள்ள நிற்கும். ஆனால் நம்ம வண்டி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாகவே அதிரடி தாங்க. ஆலப்புழா வழி போன ட்ரெயின் நம்பர் 126.
किलो गाड़ी नंबर 1 2 3 9 7 चेन्नई ट्रिवांड्रम सुपरफास्ट एक्सप्रेस एलएनटी स्टेशन प्लेटफॉर्म नंबर 3 पर ஸ்டார்ஸ் 744 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஆலப்புழா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் ALLP. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நமக்கு பக்கத்தில் நிற்கிறது யார் தெரியுமா? ரொம்ப பயங்கரமான வண்டிங்க. ஆலப்புழா தன்பாத் நின்றுக்கிட்டு இருக்குங்க. ஆலப்புழாவை சுற்றி பார்க்குற மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆலப்புழாவில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கூட்டம் இங்கே இறங்குதுங்க. ஆலப்புழா அப்படின்னாலே பேக் வாட்டர்ஸு, போட் ஹவுஸு, பீச் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. சென்னையிலேருந்து ஆலப்புழாவை கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ட்ரெயின் நம்ம ட்ரெயினாக இருக்குது. இங்கே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பீச்சுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா காலையில் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆலப்புழாவை சுற்றி பார்க்கலாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கொல்லம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு QLN. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இன்னும் நமக்கு திருவனந்தபுரத்துக்கு 64 கிலோமீட்டர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குங்க. இந்த ரூட்ல டெய்லி ரன் ஆகிற நம்ம மெயில் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 917 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 893 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. கொஞ்சம் ஷார்ட்டரான ரூட்டு திருவனந்தபுரம் போகிறதுக்குங்க. அதே போல் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து மதுரை நாகர்கோவில் வழியாக திருவனந்தபுரம் போகிறதா இருந்தால் 792 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகுதுங்க. நம்ம இந்த பக்கம் வரும் இல்லையா, இதுதான் ரொம்ப தூரமான, அதாவது சுத்தான ரூட்டுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான கழக்கூட்டம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KZK. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நாம திருவனந்தபுரம் போகிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ கரெக்டான டைமில் உள்ளே போயிடுவோங்க. 23 ஜூலை 2019 இந்த ட்ரெயினுக்கு LHB ரேக்ஸை கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ட்ரெயினை எக்ஸாக்டாக சென்னைக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியலங்க. ஆனால் இந்த ட்ரெயினுடைய பேர் ரேக் இருக்கு இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணி பல வருஷம் ஆகுது. ரொம்ப பழைய ட்ரெயினுங்க அது. ஆனால் சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2013 14 தான் ஆப்ரேட் பண்ணதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாம் திருவனந்தபுரம் ரீச் பண்ணிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ மக்கள் இறங்கியிருக்காங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு த கேபிட்டல். 893 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் TVC. நம்ம வண்டி இங்கே ஃபைனலாக 3 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் இன்னைக்கு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு அதிரடியான வண்டி. நீங்கள் சண்டேஸில் இங்கே திருவனந்தபுரம் வரப்போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினில் புக் பண்ணிக்கோங்க. எந்த வித கூட்டமும் இல்லாமல் அப்படி ஒரு ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் ஜேர்னி. உங்களுக்கு உள்ள மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.